அவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். ரோகிணி என்ன பண்ணான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து இந்த சாமியார் அம்மாவை போலீஸில் வந்து பிடிச்சு கொடுத்துட்றாங்க. விஜயா மீனாவை ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க. இங்கே சீதா தாலி செயின் கிடச்சிருச்சுன்னு நம்ம அருண்கிட்ட சொன்னோடனே அப்பயும் அருண் பேசுகிறது நம்ம சீதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவரை சீக்கிரமாக சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சீதா யோசிச்சுட்ருக்காங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்ல, சொன்னதான் இது காரணம் அப்படின்னு நம்ம மீனா முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நாளைக்கான ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா என்னையா அவமானப்படுத்தின இந்த பார்லர்காரியை நான் சும்மா விட மாட்டேன், அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விஜயா நம்ம மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணியை என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நேரில் தான் பேசணும், வர்றியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நீ நேரில் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாங்க. மனோஜ் அப்படி என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நாளைக்கான எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.